தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 11/2/2026 புதன்கிழமை. அனுசம் நட்சத்திரம் காலை 11:34 வரை, பிறகு கேட்டை. இன்றைக்கு ஒரு நல்ல நாள், அற்புதமான நாள். தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த நாள். மின்சாரத்தை கண்டுபிடித்தவர், விஞ்ஞானி. அதே போல உலகம் சுற்றிய தமிழர் சோமலை பிறந்த நாள், சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரர். இப்படிப்பட்ட தமிழ் அறிஞர்களை எல்லாம் நாம் போற்றி வணங்க வேண்டும், வழிபட வேண்டும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இல்லறம் நல்லறமாக என்ன வழி, ஜாதகம் எப்படியெல்லாம் வழிகாட்டுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதாவது வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு ஒரு பழமொழி. அது அந்த காலத்தில் முன்னோர்கள் அனுபவத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு வீடு கட்டுறதுனா சாமானியம் இல்லை. அதில் இந்த காலத்தில் நிறைய செலவாகும். ரெண்டாவது தரமான சாமான்கள் வாங்கணும். செங்கல், சிமெண்ட்டு இப்படியெல்லாம் வாங்குற போது பார்த்து வாங்கி நம்ம கட்டணும். பல நாட்கள் இடம் பிடிக்கும். நம்ம சொல்லி இந்த மாதிரி கட்டுன்னு சொல்லி அவங்க கட்டி தந்து அதுக்கப்புறம் அந்த குடியேறதுக்குள்ள பாடுறதுக்கே ஒவ்வொரு நிமிஷமும் அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி வரும். வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார். கல்யாணத்தை நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியுமா. ஏன் அப்படின்னா, கல்யாணம்னு ஒரு குடும்பத்தில் பேசினாலே முதல்ல உறவினர்கள் எல்லாம் ஒத்து வரணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் முடிய விடாமல் தடைகளாக ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எல்லாம் கெடுத்து விடுறவங்க எல்லாரும் படங்கள்ல இருக்கு. சில இடங்கள்ல எப்படின்னா, கல்யாணம் பேசினாலும் ஜாதக ரீதியாக அது பொருந்தலைன்னு சொல்லி விட்டு போயிடுது. சில இடங்களில் பெண்ணுக்கு மாப்பிள்ளை வீடு பிடிக்கும், ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு விட பிடிக்காது. சரியில்லை, இந்த இடம் நமக்கு திருப்தியாக இல்லை எல்லாம் சொல்லி அப்படி விட்டு போயிடும். இப்படி பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் கடந்து சில பேருக்கு 30 வருடம், 35 வருடம், 40 வருடமெல்லாம் இருந்து முதிர்கன்னிகளாக கூட இருக்கிறார்கள். இப்படி ஒத்துப்போகக்கூடிய தன்மை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பலப்படணும், பிணக்குகளின்றி இணக்கம் ஏற்படணும்னா 7ஆம் இடம் வலிமையாக இருக்கணும். முதல்ல ஜாதகத்தை பார்த்து 7ஆம் இடம் நல்லா இருக்கா, அதில் என்ன கிரகம் இருக்கு, இதுகளை தேர்ந்தெடுத்து வியாழ நோக்கம் வருதான்னு பார்க்கணும். வியாழன் கூடினால் விவாகம் கூடுங்கிற. குரு பார்த்தால் கோடி தோஷ நிவர்த்தி. குரு லக்னத்தையோ ராசியவோ பார்க்கணும். இப்ப இன்றைக்கு ராசி என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கு விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில சந்திரன் இருக்கு இல்லையா. இப்ப விருச்சிக ராசிக்கார ஒருத்தர் இருந்தாங்கன்னா குரு அதை பார்க்கணும். இன்றைக்கு குரு கொச்சார ரீதியாக 8ஆம் இடத்துல இருக்கு. 9ஆம் இடத்துக்கு எப்ப வருது, 26/5/2026 வருது. அப்ப விருச்சிக ராசியை குரு பார்க்கும். பூரணமான வியாழ நோக்கம் விருச்சிக ராசிக்கு. மகர ராசியை 7ஆம் பார்வையா பார்க்கும், அதுக்கு பூரணமான வியாழ நோக்கம். மீன ராசியை பார்க்கும், 9ஆம் பார்வையா பார்க்கும். குருவினுடைய 5, 7, 9 பார்வையில் எந்த ராசிகள் இருக்கோ அவை வியாழ நோக்கம் உள்ள ராசிகள். சரி, அது மட்டும் இல்ல. சரி, அது எப்பாவது இப்படி பார்க்கிற போது அது தவிர்த்தோம்னா என்ன பண்றது அப்படிம்பாங்க. குடும்பஸ்தானம் 2ஆம் இடம், 4ஆம் இடம் இவற்றையெல்லாம் பார்க்கலாம். லக்னத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வயதையும் நம்ம பார்க்கணும். இப்போ வயது கூடிக்கிட்டே போயிருது இல்லையா. ஆகையினால இவற்றையெல்லாம் வைத்து நம்ம பரிசீலனை பண்ணதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கிறாருன்னு அந்த பண்றதுக்குள்ள எவ்வளவு விதமான போராட்டங்கள் இருக்கு. அந்த போராட்டங்கள் எல்லாம் தீரோடும்னா அதான் திருக்குறள்ல சொல்லுவாங்க, மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேரு. அது கல்யாணாகி புள்ள பிறக்கிற வரைக்கும், கல்யாணம் முதல்ல தாலி கட்டுற வரைக்கும் சில பேருக்கு நிறைய தடைகள் எல்லாம் இருக்கும். அந்த தடைகளுக்கு ஆலயங்களுக்கெல்லாம் போகணும். என்ன கோயிலுக்கு போறது, ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கா, சனி இருக்கா 2ஆம் இடத்துல, ராகு கேதுக்கள் ஆதிக்கம் இருக்கா, சர்ப்பதோஷம் இருக்கா, அல்லது மற்ற எந்த கிரகத்தினுடைய தோஷம் இருக்கு, அந்த தோஷத்துக்குரிய ஆலயம் எது, அது நிவர்த்தி செய்யக்கூடிய ஆலயம், தோஷ நிவர்த்திக்குள்ள ஆலயம். இப்ப சனிக்குன்னு எடுத்தா திருநள்ளாறுன்னு இருக்கு, ராகு கேதுகளுக்குன்னா திருப்பாம்பரம் திருநாகேஸ்வரம் இருக்கு, செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரன் கோயில், இதெல்லாம் பொதுவான கோயில். இவை நீங்களாக நமக்கென்று உள்ள ஆலயம், அதாவது யோக பலம் பெற்ற நாள்ல நம்ம போகணும். எந்த கோயிலுக்குமே நம்ம எடுத்துன்னு போறதை காட்டிலும் நமக்கு நல்ல அனுகூலம் தரக்கூடிய நாள். அதான் நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான் அப்படிங்கிற. இப்படி எல்லாம் பார்த்து செய்வதிலே, இந்த கல்யாணம் பண்ணுவதிலே எத்தனை விதமான போராட்டங்கள் எவ்வளவு நம்ம பார்க்கணும். கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளை அழைப்புக்கு என்னமோ ராகம் வாசிக்கிறது, முகூர்த்தம் நடக்கிற போது என்ன ராகம் வாசிக்கிறது வரைக்கும் இருக்கு. இவற்றையெல்லாம் உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சிகளை தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மனப்போராட்டமும் பணப்போராட்டமும் ஏற்படுகின்ற நாள். காரணம், உங்களுக்கு சந்திராஷ்டமம். அஷ்டமத்தில் சந்திரன் வருகின்ற பொழுது அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும், எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது, செய்தொழில் மந்தமாக இருக்கும், யாரிடமேனும் ஏதேனும் பொறுப்பு ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். எனவே மிக 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 கவனம் தேவைப்படுகிற நாள் இன்று.
ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பேச்சு திறமையால் சூழ்ச்சிகளிலிருந்து விடுபடுகின்ற நாள். நீங்கள் உள்ளபடியே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் கவர்ச்சியாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். இருந்தாலும் இன்று வருகின்ற சிக்கல்களை நீங்கள் பேச்சு திறமையின் மூலமாக அதிலிருந்து விடுபட இயலும். அதே நேரத்தில் குழந்தைகளின் எதிர்காலம் நன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். 2 குரு இருக்கின்றார். 2 குரு இருப்பதனாலே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் சிறப்பாக வரும். எனவே வரும் பணத்தை கொண்டு சுப செலவுகள் எதை செய்யலாம் என்று நீங்கள் சிந்திக்க தொடங்குவீர்கள். இது போன்ற நேரங்களில் நீங்கள் நல்ல செலவுகளை செய்வது நல்லது. காரணம், உங்கள் ராசிக்கு 4 கேது. சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் உண்டு. அதை நிவர்த்தி செய்வதற்கு நல்ல செலவாக செய்வது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு இருக்கின்றார். ராசிநாதன் புதன் இருக்கும் இடம் என்றால் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். புத சுக்கிர யோகம். எனவே உங்களுக்கு இன்று வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவங்கள் நடைபெறப் போகிறது. இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு சொல் யுத்தத்தால் சில பிரச்சனைகள் வரலாம். சொல் யுத்தத்தை தவிர்த்து சுகம் காண வேண்டிய நாள் என்று நான் குறிப்பிடுவது வழக்கம். சுற்றுப்பயணத்திலே ஆர்வம் காட்டுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். எடுக்கும் புது முயற்சிகள் இன்று மதியத்திற்கு மேல் வெற்றி பெறும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. அது எப்பொழுது விலகும் என்றால் இன்னும் சில நாட்களிலே விலகப் போகிறது. வாக்கிய கணித ரீதியான விலகுவது 6/3/2026. அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். பொதுவாகவே பொறுப்புகளிலிருந்து நீங்கள் விடுபட இயலும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வரலாம். இன்று மனக்கலக்கம் கொஞ்சம் வந்தாலும் உங்களுக்கு வழிபாட்டின் மூலம் சீராகும், சிறப்பாகும். இன்று கிழமை புதன். ஆஞ்சநேயரை வணங்குவது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கண்டகச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு. எனவே துன்பங்கள் தூளாகும் நாள். தொகை வருவது வந்து கொண்டே இருக்கும். கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மாமன் மைத்துன வழியில் மனதிற்கினே சம்பவங்கள் நடைபெறும். வீட்டிலே மங்கள ஓசை கேட்கக்கூடிய சூழலும் உண்டு. ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு ஆர்வம் காட்டும் நேரம் இந்த நேரம். இது போன்ற நாட்களில் நீங்கள் புதிய திருப்பங்கள் ஏற்படுவதற்கு வழிவகை வைத்துக் கொள்வீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நேரம் இன்று மாலை நேரம். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அற்புதமான நாள், யோகமான நாள். உங்களுடைய ராசிநாதன் 6 மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுப்பார். தனாதிபதி சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற பொழுது கவலைப்பட வேண்டியதில்லை. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, மனை கட்டுவது, கட்டிய மனையை பழுது பார்ப்பது, ஆடம்பர செலவுகள் செய்வது, இப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய விதத்தில் இன்றைக்கு இருக்கிறது. எனவே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். புகழ் கூடும். வாகன மாற்றம் செய்யவும் முன் வருவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்க்கவும் முன் வருவீர்கள். இன்று நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். எனவே தொட்டது துலங்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு உன்னதமான வாய்ப்புகள் வரலாம். எந்த பதவியை நீங்கள் எதிர்பார்த்திருந்தீர்களோ, எந்த பொறுப்பை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று இருந்தீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கலாம். கேது பார்வை இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் சிறு அச்சுறுத்தல், எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்புகள் இருக்கலாம். நிவர்த்தி செய்ய மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரன். இன்றைக்கு சந்திரனுக்கு 8 குரு. சகட யோகம். பணம் அந்த வருடமே செலவாகலாம். ஆனால் மறுபடி பணம் வந்து கொண்டே இருக்கும். எனவே தேவைக்கேற்ப பணம் தேடி வந்து கொண்டிருக்கக்கூடிய நாள். அது மட்டுமல்ல, இனிய பலன்கள் இல்லம் தேடி வரப்போகின்றது. உறவினர்கள் பகை அகலும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். மதிப்பும் மரியாதையும் உயரும். அது மட்டுமல்ல, புதிய தொழில் தொடங்க வேண்டும் அல்லது புதிய இடம் வாங்க வேண்டும் என்று ஏதேனும் ஒரு முயற்சிகள் செய்தால் அந்த முயற்சியில் முழுமையாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். காரணம், குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிகிறது. எனவே கொடுத்த வாக்கு காப்பாற்றவும் இயலும். கொள்கை பிடிப்போடு செயல்படவும் இயலும். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு குரு பார்வை. எனவே குழப்பங்கள் அகலும். தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் உங்களுக்கு வரும். அந்த விரிவுபடுத்துவதற்கு தொகை வேண்டுமே என்று நீங்கள் நினைத்தால் வள்ளல்களின் ஒத்துழைப்பும் இருக்கும், வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். 2 செவ்வாய் இருப்பதனால் கொஞ்சம் ஒரு சில சமயங்களில் முன்கோபம் வரலாம். முன்கோபத்தின் காரணமாக சில முட்டுக்கட்டைகள் வராமல் இருக்க கொஞ்சம் பணிந்து செயல்படுவது நல்லது. அது மட்டுமல்ல, சூரியனும் 2 இருக்கின்றார். அரசு வழியில் ஏற்பட்ட சிக்கல்கள் இன்று தீரும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடலாம்.
மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே அஷ்டமாதிபதி. எனவே நினைத்தது நிறைவேறுவதில் தடைகளும் தாமதங்களும் வரும். தேக நலனில் அக்கறை காட்டுவது நல்லது. உஷ்ணாதிக்க நோய்க்கு ஆட்பட நேரிடும். அரசு வழியில் சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். இடம் வாங்கியதை விற்கக்கூடிய சூழல் கூட உருவாகலாம். மிக மிக கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் நாள். பணியாளர்களால் ஏற்பட்ட பிரச்சனையாகலும் பாராட்டு மலையில் அனைவர்கள் விருந்துகளிலும் விழாக்களிலும் கலந்து கொள்ள அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கும். ராசியிலேயே சுக்கிரன் இருக்கின்றார். எனவே தாய் வழி ஆதரவும் பெற்றோர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. பொருளாதார பற்றாக்குறையாகலும் பூமி வாங்குவது, இடம் வாங்குவது, கட்டியை விட்டு பழுது பார்ப்பது, மேல் மாடி கட்டிடம் கட்டுவது, இப்படியெல்லாம் நீங்கள் கவனத்தை இன்றை செலுத்தக்கூடிய விதத்திலே இன்றைக்கு ஒரு நல்ல சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகிறது. தொழில் முன்னேற்றம் உண்டு. மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று நல்ல மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். மனதுக்கினே செய்தி வரப்போகிறது. பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். 4லே குரு இருக்கின்றார். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்க முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பொது வாழ்விலே உங்களுக்கு பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கலாம். 6லே கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்றைக்கு புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தையும் ஆசையையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்றைக்கு பொதுவாக ஆதாயம் தரும் தகவல் அதிகம் கிடைக்கின்ற நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.